أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله تعالى ورسوله فقد رشد ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله تعالى شيئا. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فيا عباد الله أوصيكم إياي ولم تقوا الله اتقوا الله حق التقوى واجعلوا بينكم وبين عذاب الله وقاية بفعله ما أمر واجتناب ما نهى عنه وزجر. يقول الله تبارك وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் சர்வ உலகை படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே உரியது. அவனிடமே உதவி கேட்கிறேன், அவனிடமே பாதுகாப்பையும் வேண்டி நிற்கிறேன், அவனிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறேன். அல்லாஹ் தஆலா யாருக்கு நேரான வழியை கொடுத்தானோ அவர்களை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை. அல்லாஹ் தஆலா யாருக்கு நேரான வழியை கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு நேரான வழியை கொடுப்பவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன், சாட்சி பகருகிறேன். எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவின் தூதரும் அடிமையும் என்று உறுதியாக நம்புகிறேன், சாட்சி பகருகிறேன். இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா எந்தெந்த விடயங்களை ஏவியிருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளும்படியும், அல்லாஹ் தஆலா எந்தெந்த விடயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு தடுத்திருக்கிறானோ அந்த விடயங்களை முழுமையாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு உபதேசம் செய்து கொள்கிறேன், அன்பு கட்டளை பிறப்பித்துக் கொள்கிறேன். இன்றைய ஜும்மா பிரசங்கத்தில் நான் எடுத்த தலைப்பு என்னென்றா, நாங்கள் இதுவரை காலமும் ஜும்மாவுடைய பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம், அதே போல வேறு சொற்பொழிவுகள் கேட்டிருக்கிறோம். அதிகமான நாங்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தான் எங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும் சொல்ற அடிப்படையில் அதிகமான குர்ஆன் வசனங்கள், அதிகமான ஹதீஸ்களை கேட்டிருக்கிறோம். அந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கும் அந்த ஹதீஸ்களுக்கும், அந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கும் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னாவுக்கும் எங்களுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது, அதன் அடிப்படையில் எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் அமைச்சு கொண்டிருக்கிறேன் என்ற அடிப்படையில் அது சம்பந்தமான சில குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸ்களையும் இன்றைய குத்பா பிரசங்கத்தில் அதன் மூலமாக நாம் படிப்பினை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை தான் பின்பற்ற வேண்டும் என்ற சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்ற நேரம் அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுடைய 38வது வசனத்தில், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும்போது நேர்வழியை பின்பற்றுவோருக்கு எந்த அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் சொல்ற விஷயத்தை அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுடைய 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது எந்த நேரத்தில் வருதுன்னு சொன்னா, இந்த சம்பவம் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சொர்க்கத்திலிருந்து இந்த உலகத்துக்காக அனுப்பக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை சொல்லி அனுப்புறான்.
உங்களுக்கு எங்களிடத்திலிருந்து ஒரு கட்டளை வரும், எங்களிடத்திலிருந்து நேர்வழி வரும். நீங்க அதை பின்பற்ற காலம் எல்லாம் எவ்வளவு காலம் எந்த அளவுக்கு அந்த அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றி நடக்கிறோமோ அது வரைக்கும் உங்களுக்கு அச்சம் இல்லை, அது வரைக்கும் நீங்க கவலைப்பட மாட்டீங்கன்னு சொல்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாப்ல சொல்லக்கூடிய நேரத்துல சூரத்துல் அஹ்ஸாபுடைய 2வது வசனத்துல உமது இறைவனிடமிருந்து இறக்கப்பட்டதை பின்பற்றுவீராக சொல்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுற விஷயம் அல்லாஹ்ட்டின் என்ன விஷயம் வந்துச்சுதோ அதைத்தான் நீங்க பின்பற்ற வேண்டும் சொல்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அதே போல மேலும் பார்க்கக்கூடிய நேரத்துல உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை பின்பற்றுங்கள், அவனை விடுத்து மற்றவர்களை பின்பற்றாதீர்கள் சொல்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஆராஃபுடைய 3வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். மேலும் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுக்கும் இத்தூதருக்கும் கட்டுப்படுங்கள், நீங்கள் புறக்கணித்தால் மறுப்போரை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என கூறுவீராக சொல்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா நபி அவங்களுக்கு சொல்லி காட்டுறான். இது சூரா ஆல் இம்ரானுடைய 32வது வசனம். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த வசனங்கள் எல்லாத்தையும் என்ன சொல்றது, அல்லாஹ்விடத்திலிருந்து என்ன விஷயம் உங்களுக்கு அருளப்பட்டுச்சதோ அந்த விஷயத்தை மட்டும் நீங்க பின்பற்றுங்கன்னு சொல்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய வசனங்கள் மூலம் சொல்லி காட்டுறான். மேலும் அல்லாஹ் தஆலா இந்த நபியை பின்பற்று இந்த அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த குர்ஆனுடைய வசனங்கள் வந்துச்சதோ அதையும் இந்த தூதரை பின்பற்றுங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை இன்னும் பல குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு விளக்குறான். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய நேரத்துல சூரா ஆல் இம்ரானுடைய 32வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வுக்கும் இத்தூதருக்கும் கட்டுப்படுங்கள், இதனால் அருள் செய்யப்படுவீர்கள் சொல்ற விஷயத்தை அல்லாஹ் சூரா ஆல் இம்ரானுடைய 132வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இது போல பல வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்ற நேரம் இந்த நபியை பின்பற்றுங்கள், இந்த நபியுடைய இந்த சுன்னாவை பின்பற்றுங்கள் சொல்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல பல வசனங்கள் மூலமாக பல விதமாக மாற்றி மாற்றி அல்லாஹ் தஆலா நீங்க இந்த விஷயங்களை தான் பின்பற்றணும்னு சொல்ற விஷயத்தை சொல்லி காட்டுறான். அதே போல மேலும் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய நேரத்துல நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி இருந்தால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவனது தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்ற விஷயத்தை அல்லாஹ் சூரத்துன் நிசாவுடைய 59வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இவ்வளவு குர்ஆன் வசனங்களையும் அல்லாஹ் தஆலா சொல்ற விஷயம் என்னது, நீங்க வெறுமனே குர்ஆனுடைய வசனங்களை கேட்கறது மட்டுமில்ல, வெறுமனே நபியுடைய சுன்னாவை அறிஞ்சு வச்சுக்கிறது மட்டுமில்ல, அதன் அடிப்படையில் உங்களோட வாழ்க்கை அமைச்சு கொள்ளணும். உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் அது அமையணும். அதே போல நபி அவங்களுடைய வாழ்க்கை